நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இருளில் இருக்கும் நம் வாழ்வை ஒழுக்கீட்டு செய்பவர் தூய ஆவியார். நல்ல பழக்கங்களை நாம் பெற்று வாழ நமக்கு உதவி செய்பவரும் அவரே. தூய ஆவி நம்மை அன்றாடம் வழி நடத்த வேண்டும். அப்படியெனில் தூய ஆவியின் பண்புகள் நம்மில் வளரும். நாம் ஜெபிக்க வல்லமை பெற தூய ஆவியாரின் துணையை வேண்டி இப்போது இணைந்து ஜெபிப்போம். தூய ஆவியே, எழுந்தருளி வாரும். விண்ணகத்திலிருந்து உமது பேரொளியின் அருட்சுடரை எம் மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர். நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர். இதய ஒளியே வந்தருள்வீர். உன்னத ஆறுதலானவரே, ஆண்மை இனிய விருந்தினரே, இனிமை தன்மை கொண்டவரே, உழைப்பின் களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை நம்புவோரின் இதயத்தின் ஆழம் நிரப்பிடுவீர். உமது அருள் ஆற்றல் இல்லாமல் மனிதரில் எதுவும் இல்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர். வறட்சியுட்டதை நனைத்திடுவீர். காயப்பட்டதை ஆற்றிடுவீர். வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர். குளிரானதை குளிர் போக்கிடுவீர். தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை நம்பும் அனைவருக்கும் உமது 7 கொடைகளையும் வழங்கிடுவீர். புண்ணிய பலன்களையும் வழங்கிடுவீர். இறுதியில் மீட்பை அளித்து அழிவில்லா இன்பம் அருள்வீரே. ஆமேன். பாவம் என்பது கடவுளின் அன்பை புறக்கணிப்பது. கடவுளின் அன்பை நாம் எவ்வாறு புறக்கணிக்க முடியும்? கடவுள் அன்பே வடிவானவர். அந்த அன்பின் வெளிப்பாடு இயேசு கிறிஸ்து. கிறிஸ்தவர்களான நாமும் அதே அன்பில் வாழ அழைக்கப்படுகிறோம். இத்தகைய அன்பில் வாழாமல் சுயநலத்திலும் உலக இன்பத்திலும் மூழ்கி கடவுள் நமக்கு கொடுத்த அன்பு கட்டளைக்கு எதிராக செயல்படும்போது கடவுளின் அன்பை புறக்கணிக்கிறோம். நம்மை அன்பு செய்யும் கடவுளுக்கு எதிராகவும் அன்பு செய்து வாழ வேண்டிய சகோதர சகோதரிகளுக்கு எதிராகவும் பாவம் செய்கிறோம். அற்ப காரியத்திலோ அல்லது முழு ஈடுபாட்டில்லாமலோ அல்லது அறியாமையிலோ நாம் செய்யும் தவறுகள், குற்றங்கள் அற்ப பாவம். எடுத்துக்காட்டு, நமது சௌகரியத்துக்காக சிறு பொய் சொல்லுதல் அடுத்தவர்களுக்கு அதிக பாதிப்பு ஏற்படுத்தாது. கடவுளின் உறவில் பாதிப்பு ஏற்படுத்தினாலும் எளிதாக மீண்டும் அன்புறவை ஏற்படுத்தி கொள்ள இயலும். கனமான காரியத்தில் மனம் பொருந்தி முழு ஈடுபாட்டுடன் பாவம் என அறிந்தும் அதை செய்வது சாவான பாவம். எடுத்துக்காட்டு, மனமறிந்து மோகப்பாவம் செய்வது, கொலை செய்வது போன்றவையாகும். அடுத்தவர்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய செயல்கள் அனைத்தும். இவை
நமது ஆன்மாவை முற்றிலுமாக சாவுக்கு இட்டு செல்லும் காரியங்கள். கடவுளோடு உள்ள அன்புறவு முற்றிலுமாக துண்டிக்கப்பட்ட நிலையை ஏற்படுத்துகிறது. சரியான ஆன்ம சோதனை செய்து பார்த்து அப்பாவங்களுக்காக மனம் வருந்த வேண்டும். ஆன்ம சோதனை 2 முறைகளில் செய்யலாம். 10 கட்டளைகளை ஒவ்வொன்றாக எண்ணி பார்த்து பாவங்களை நினைவிற்கொண்டு வந்து கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவு நிலையை ஆராய்ந்து பார்த்தல். அடுத்தவர்களுக்கும் நமக்கும் உள்ள உறவு நிலையை ஆராய்ந்து பார்த்தல். தன்னிலை செயல்களை ஆராய்ந்து பார்த்தல். செய்த பாவங்களை நினைவு கொண்டு வருதல். அவற்றிற்காக மனம் வருந்துதல். இனி பாவம் செய்வதில்லை என்று தீர்மானித்தல். குருவிடம் பாவங்களை அறிக்கையிடுதல். நாம் பாவ மன்னிப்பு அடைந்துள்ளோம் என்பதை காட்ட நமக்கு தீமை செய்தோரை நாமும் மன்னித்தல். மனித பலவீனம், உலக துன்பங்கள், மாய கவர்ச்சிகள், பேராசை, சுயநலம் ஆகியவை மனிதரை பாவத்தில் விழத்தாட்டுகின்றன. ஆனால் இறைமகன் இயேசு நம்மை ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக பாவத்திலிருந்து மீட்டு புது வாழ்வுக்கு அழைத்துச் செல்கின்றார். இறைவனின் இரக்கப்பெருக்கால் நாம் ஒப்புரவை பெறும்போது நம்மை முதலில் அன்பு செய்தவரான பரம தந்தையிடம் திரும்புகிறோம். நமக்காக தம்மையே கையளித்த இயேசுவிடம் திரும்பி வருகிறோம். நம்மீது ஏராளமாய் பொழியப்படும் தூய ஆவியிடம் திரும்பி வருகிறோம். இவ்வாறு இறைவனோடு ஒப்புரவாகும் நாம் திருச்சபையோடும் அதன் உறுப்புகளான நம் சகோதரர்களோடும் ஒப்புரவாகின்றோம். ஒப்புரவு அருட்சாதனத்தின் மையக்கூறு பாவத்திற்காக மனம் வருந்துதல். மனம் வருந்துதல் இன்றி பாவ மன்னிப்பு இல்லை. பாவங்களை மன்னிப்பது கடவுளே. நாம் மனமுவந்து இவ்வருள் சாதனத்தை பெற செல்வதே நாம் நம் பாவங்களுக்காக வருந்தும் ஓர் அடையாளமாக இருந்தாலும் குருவிடம் நாம் செய்த பாவங்களுக்காக மனம் வருந்துவதாக அறிக்கையிடுவது போற்றுதற்குரிய செயல். இன்றைய தியானத்தில் 10 கட்டளைகளுக்கு எதிராக நாம் செய்த பாவங்களை ஆன்ம சோதனை செய்து அவற்றிற்கு மன்னிப்பு வேண்டுவோம். இந்த தியானத்தில் நம்மை முழுமையாக ஒப்புக்கொடுத்து ஜெபிக்க முதலில் தூய ஆவியாரின் அருள் வரங்களை வேண்டி ஒரு தூய ஆவி பாடலை இணைந்து பாடுவோம். செயல்படுத்தும் ஆவியானவரே,
செய்து ஒவ்வொரு கட்டளையாக நம் நினைவில் கொண்டு வந்து அந்த கட்டளைகளுக்கு எதிராக நாம் செய்த பாவங்களை நினைவு கூர்ந்து ஆன்ம சோதனை செய்து மன்னிப்பு வேண்டுவோம். முதல் கட்டளை: உன் ஆண்டவராகிய கடவுள் நாமே, நம்மை தவிர வேறு கடவுள் இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளுக்கு முதலிடம் தந்தேனா? பிற தெய்வங்களுக்கு துதி பாடினேனா, வணங்கினேனா? மாந்தரீகம், மூட நம்பிக்கை, ஜோதிடம், பில்லி, சூனியம் போன்றவற்றிற்கு இடம் கொடுத்தேனா? என்னுடைய கிறிஸ்தவ விசுவாசத்தை பிறர் முன் காட்ட தயங்கினேனா? துன்ப நேரத்தில் கடவுளுடைய அன்பு பராமரிப்பில் நம்பிக்கை இழந்தேனா? ஆன்ம சோதனை செய்வோம். மாந்தரீகம், மூட நம்பிக்கை, பில்லி, சூனியம் இவற்றை நம்பி வந்தேன். ஜோதிடம் பார்த்தேன், அன்பை மறந்து விட்டேன். மாந்தரீகம், மூட நம்பிக்கை, பில்லி, சூனியம் இவற்றை நம்பி வந்தேன். ஜோதிடம் பார்த்தேன், அன்பை மறந்து விட்டேன். திரும்பி வந்தேன். அப்பா 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 அப்பா, வானிற்கெதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தேன். உன் மகனின் தகுதியிற்றே, உன் மகளின் தகுதியிற்றே. அப்பா 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 அப்பா. இரண்டாம் கட்டளை: கடவுளின் திருப்பெயரை வீணாக சொல்லாதே. கடவுளுடைய திருப்பெயரை வீணாக சொல்லி இருக்கிறேனா? இறைவனின் ஆலயத்தை புனிதமாக மதிக்க தவறி இருக்கிறேனா? ஆன்ம சோதனை செய்வோம். இறைவன் பெயரை வீணாய் சொல்லி ஆணையிட்டு பாவம் பல செய்தேன். புனிதம் இழந்து விட்டேன், புன்னருளை இழந்து விட்டேன். நான் இறைவன் பெயரை வீணாய் சொல்லி ஆணையிட்டு பாவம் பல செய்தேன். புனிதம் இழந்து விட்டேன், உம்மருளை இழந்து விட்டேன். திரும்பி வந்தேன். அப்பா 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 அப்பா, வானுக்கெதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தேன். உன் மகனின் தகுதியிற்றே, உன் மகளின் தகுதியிற்றே. அப்பா 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 அப்பா. மூன்றாம் கட்டளை: கடவுளின் நாள்களை புனிதமாக அனுசரி. ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன்திரு நாட்களிலும் குறைந்தபட்ச முயற்சியாக திருப்பலி, திருவிருந்தில் பங்கு கொள்ள தவறினேனா? தேவையற்ற வேலைகளில் ஈடுபட்டு கடவுளுக்கும் ஜெபிப்பதற்கும் அதிக நேரத்தை செலவு செய்ய தவறினேனா? ஆன்ம சோதனை செய்வோம். ஞாயிற்றுக்கிழமைகள் கடன் திரு நாட்களில் திருவிருந்தில் பங்கு கொள்ளவில்லை. நேரம் வீண் செய்தேன், தினம் ஜெபிக்க மறுத்து விட்டேன். ஞாயிற்றுக்கிழமைகள் கடன் திரு நாட்களில் திருவிருந்தில் பங்கு கொள்ளவில்லை. நேரம் வீண் செய்தேன்,
கட்டளை: தாய் தந்தையை மதித்து பேணு. என்னுடைய பெற்றோர்களுக்கு தக்க மரியாதையை கொடுக்க தவறினேனா? பணிந்து நடக்காமல் இருந்தேனா? அவர்களை மதித்து நடந்தேனா? எக்காரியத்திலாவது நான் அவர்களை மனநோக செய்தேனா? பெற்றோர்களின் வயதான காலத்தில் அல்லது அவர்களின் முடியாத காலத்தில் அவர்களை மாண்புடனும் என்னால் முடிந்த அளவு அவர்களுக்கு சௌரியங்களை செய்து கொடுத்து அன்புடன் நடத்த தவறியிருக்கிறேனா? கனிவுடன் பேச தவறியிருக்கிறேனா? என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய அன்பையும் பாசத்தையும் கொடுக்க தவறினேனா? என்னுடைய குடும்பத்திலுள்ள அனைவருக்கும் என்னால் முடிந்தவரை உதவி செய்து கரிசனையோடு நடக்க தவறினேனா? என்னுடைய அலுவல் மட்டில் என்னுடைய மேல் அதிகாரிகளுக்கு மதிப்பு கொடுக்க தவறினேனா? என்னுடைய குடும்ப அளவிலும் அலுவலக அளவிலும் என்னுடைய கடமையை செய்ய தவறினேனா? ஆன்ம சோதனை செய்வோம். பெற்றோரை எதிர்த்தும் பிள்ளைகளை அடித்தும் பாசமின்றி பாவி நான் நடந்தேன். மதிக்க தவறிவிட்டேன், என் பொறுப்பை இழந்து விட்டேன். நான் பெற்றோரை எதிர்த்தும் பிள்ளைகளை அடித்தும் பாசமின்றி பாவி நான் நடந்தேன். மதிக்க தவறிவிட்டேன், என் பொறுப்பை இழந்து விட்டேன். திரும்பி வந்தேன். அப்பா 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 அப்பா, வானிற்கெதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தேன். உன் மகனும் தகுதியிற்றே, உன் மகனும் தகுதியிற்றே. அப்பா 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 அப்பா. ஐந்தாம் கட்டளை: கொலை செய்யாதே. வேண்டுமென்றே பிறருக்கு தீங்கு செய்தேனா? பிறருடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தினேனா? பிறரை பற்றி அவதூறு கூறினேனா? பிறர் மனம் நோகும்படியாக தீய சொற்கள் பேசினேனா? யாரையாவது நான் வெறுத்து அவர்களுக்கு தீயது நடக்க வேண்டுமென்று நினைத்ததுண்டா? யார் மீதாவது பகைமையும் வஞ்சினத்தையும் நெஞ்சில் கொண்டு மன்னிக்க முடியாமல் இருக்கிறேனா? நேரடியாகவோ மறைமுகமாகவோ கருக்கலைப்புக்கு ஈடுபட்டேனா? உதவி செய்தேனா? தற்கொலை முயற்சி அல்லது எண்ணம் போன்றவற்றில் ஈடுபட்டேனா? பிறருக்கு துர்மாதிரியாக செயல்பட்டேனா? பிற உயிரினங்களை வதைத்தேனா? கொடுமையுடன் நடந்து கொண்டேனா? ஆன்ம சோதனை செய்வோம். பிறருக்கு தீங்கு நற்பெயருக்கு களங்கம் வஞ்சகம் செய்து தீயவை நினைத்தேன். கருகலைப்பு செய்தேன், உன் மன்னிப்பை இழந்து விட்டேன். நான் பிறருக்கு தீங்கு நற்பெயருக்கு களங்கம் வஞ்சகம் செய்து தீயவை நினைத்தேன். கருக்கலைப்பு செய்தேன், உம் மன்னிப்பை இழந்து விட்டேன். திரும்பி வந்தேன். அப்பா 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 அப்பா, வானிற்கெதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தேன். உன் மகனும் தகுதியிற்றே, உன் மகனும் தகுதியிற்றே. அப்பா 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 அப்பா. ஆறாம் கட்டளை:
மோகப் பாவம் செய்யாதே. என்னுடைய நடை உடை பாவனைகளில் வீண் கவர்ச்சியை தேடியிருக்கிறேனா? தீய படங்களையோ புத்தகங்களையோ படித்தேனா, பார்த்தேனா? தீய எண்ணங்கள் தானாக மனத்தில் தோன்றிய போது அதை உடனடியாக விலக்காமல் இன்பம் அடைந்தேனா? என்னுடைய சொல்லாலும் செயலாலும் துர்மாதிரியாக நடந்தேனா? என்னுடைய உடலை தூய ஆவின் ஆலயம் என மதிக்காமல் சுய இன்பத்தில் ஈடுபட்டேனா? பிறரை தவறான நோக்கோடு பார்த்தேனா? மனத்தில் எண்ணினேனா, பழகினேனா? பிறருடைய உணர்ச்சிகளை தூண்டும் வகையில் பேசினேனா, நடந்தேனா, பழகினேனா? திருமணம் ஆவதற்கு முன் தவறான உறவில் ஈடுபட்டேனா? திருமணம் செய்யாமலேயே குடும்பம் நடத்துகிறேனா? ஆன்ம சோதனை செய்வோம். நடையுடையிலும் பாவனையிலும் வீண் கவர்ச்சி செய்தேன், தீயவை கண்டேன், இன்பம் அடைந்து வந்தேன், என் தூய்மை இழந்து விட்டேன். நான் நடையுடையிலும் பாவனையிலும் வீண் கவர்ச்சி செய்தேன், தீயவை கண்டேன், இன்பம் அடைந்து வந்தேன், என் தூய்மை இழந்து விட்டேன், திரும்பி வந்தேன். அப்பா 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 அப்பா, வானுக்கெதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தேன், உன் மகனும் தகுதியிற்றே, உன் மகனும் தகுதியிற்றே. அப்பா 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 அப்பா. ஏழாம் கட்டளை, களவு செய்யாதே. பிறருடைய பொருட்களுக்கு ஆசைப்பட்டிருக்கிறேனா, எடுத்திருக்கிறேனா? கண்டெடுத்த பொருளை இன்னாரது பொருள் என்று தெரிந்த பின்னும் தொடர்ந்து வைத்திருக்கிறேனா? கண்டெடுத்த பொருளை உரியவரிடம் சேர்க்க தக்க முயற்சி செய்யாமல் தொடர்ந்து வைத்திருக்கிறேனா? பிறருடைய பொருள்களையோ சொத்துக்களையோ வேண்டுமென்று சேதப்படுத்தி இருக்கிறேனா? பிறருக்கு கொடுக்கப்பட வேண்டிய அல்லது சேர வேண்டிய பொருளையோ பணத்தையோ கபளீகரம் செய்து கொண்டிருக்கிறேனா? சூதாட்டத்தில் ஈடுபட்டேனா? களவு செய்யப்பட்ட பொருள் என்று தெரிந்தும் குறைந்த விலை என்பதற்காக வாங்கி களவு செய்தலை உற்சாகப்படுத்தினேனா? ஆன்ம சோதனை செய்வோம். பிறரின் உடைமையை பிறரின் சொத்துக்களை ஆசை மிக கொண்டு சேதப்படுத்தியுள்ளே, குடித்து சூது செய்தேன், என் கண்ணியம் இழந்து விட்டேன். நான் பிறரின் உடைமையை பிறரின் சொத்துக்களை ஆசை மிக கொண்டு சேதப்படுத்தியுள்ளேன், குடித்து சூது செய்தேன், என் கண்ணியம் இழந்து விட்டேன், திரும்பி வந்தேன். அப்பா 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 அப்பா, வானுக்கெதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தேன், உன் மகனும் தகுதியிற்றே, உன் மகனும் தகுதியிற்றே. அப்பா 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 அப்பா. எட்டாம் கட்டளை, பொய் சாட்சி சொல்லாதே. என்னுடைய சுயநலத்திற்காக பொய் சொல்லி இருக்கிறேனா? பொய் என்று தெரிந்தும் அது உண்மை என்று வாதிட்டிருக்கிறேனா? சாட்சி கூறினேனா? பிறரை பற்றி புரணி பேசினேனா? அடுத்தவர்களை கேலி
பரிகாசத்துக்குள்ளாக்கி இருக்கிறேனா? இரகசியம் காக்கப்பட வேண்டிய உண்மைகளை தீய உள்ளத்துடன் வெளிப்படுத்தினேனா? பிறர் செய்த குற்றத்தை அல்லது பாவத்தை பறைசாற்றினேனா? அடுத்தவர்களை தீர்ப்பிட்டேனா? ஆன்ம சோதனை செய்வோம். பொய் என்று தெரிந்தும் என் சுயநலத்தால் உண்மையை மறைத்து புரணி பேசி வந்தேன். தீர்ப்பிட்டு கெடுத்தேன், பல தீமைகள் செய்தேன். நான் பொய் என்று தெரிந்தும் என் சுயநலத்தால் உண்மையை மறைத்து புரணி பேசி வந்தேன். தீர்ப்பிட்டு கெடுத்தேன், பல தீமைகள் செய்தேன். திரும்பி வந்தேன். அப்பா 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 அப்பா, வானிற்கெதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தேன். உன் மகனும் தகுதியிற்றே, உன் மகனும் தகுதியிற்றே. அப்பா 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 அப்பா. 9ஆம் கட்டளை. பிறர் தாரத்தை விரும்பாதே. திருமணத்திற்கு பின் என் அன்பை வெளிப்படுத்த தவறி இருக்கிறேனா? மனைவியை வெறும் போக பொருளாக நடத்துகிறேனா? கணவர் அல்லது மனைவிக்கு தக்க அன்பையும் மரியாதையும் உரிமையையும் கொடுக்க தவறி இருக்கிறேனா? திருமண உறவிற்கு அப்பாற்பட்டு எனது சிந்தனைகளை வேறு ஒருவரிடம் செலுத்துகிறேனா? என்னுடைய கணவர் அல்லது மனைவி தவிர்த்து பிறருடன் தவறான உறவில் ஈடுபட்டேனா? என்னுடைய திருமண உடன்படிக்கையை மீறி வேறு நபருடன் உறவு வைத்துள்ளேனா? தாம்பத்திய உறவில் திருச்சபையின் போதனையை மீறி நடந்திருக்கிறேனா? ஆன்ம சோதனை செய்வோம். பிறரின் தாரத்தை போதை பொருளென நினைத்து வாழ்ந்து அன்பை நான் இழந்தேன். உறவை முறித்து கொண்டேன், உன் கட்டளை மறந்து விட்டேன். நான் பிறரின் கணவரை போதைப் பொருளென நினைத்து வாழ்ந்து அன்பை நான் இழந்தேன். உறவை முறித்துக் கொண்டேன், உன் கட்டளை மறந்து விட்டேன். திரும்பி வந்தேன். அப்பா 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 அப்பா, வானிற்கெதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தேன். உன் மகனும் தகுதியிற்றே, உன் மகனும் தகுதியிற்றே. அப்பா 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 அப்பா. 10ஆம் கட்டளை. பிறர் உடைமையை விரும்பாதே. அடுத்தவரிடம் காணப்படும் திறமைகளையும் செல்வத்தையும் நற்குணங்களைக் கண்டு பொறாமைப்பட்டேனா? பிறரை ஏமாற்றி அல்லது நேர்மையற்ற முறையில் பணமோ பொருளோ சம்பாதித்தேனா? பிறருடைய அறிவு சார்ந்த உடைமையை தவறான முறையில் பயன்படுத்தினேனா? ஆன்ம சோதனை செய்வோம். பிறரின் திறமையில் நல்ல குணங்களில் பொறாமை நான் கொண்டேன். பிறரை ஏமாற்றினேன், தவறாய் அபகரித்தேன். என் தந்தை உனை இழந்தேன். நான் பிறரின் திறமையில் நல்ல குண
குணங்களில் பொறாமை நான் கொண்டேன், பிறரை ஏமாற்றினேன், தவறாய் அபகரித்தேன், என் தந்தை உனை இழந்தேன், திரும்பி வந்தேன். அப்பா 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 அப்பா, வானிற்கெதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தேன், உன் மகனேனும் தகுதியற்றேன், உன் மகளேனும் தகுதியற்றேன். அப்பா 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 அப்பா, வானிற்கெதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தேன், உன் மகனேனும் தகுதியற்றேன், உன் மகனேனும் தகுதியற்றேன். அப்பா 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 அப்பா. நாம் செய்யும் பொதுவான பாவங்கள். என்னுடைய ஆன்மீக வாழ்விற்கு தேவையான ஜெபம் என் வாழ்வில் முக்கிய இடம் பெறாமல் இருக்கின்றதா? கிறிஸ்தவ வாழ்வின் மதிப்பீடுகளை வாழ்ந்து காட்ட கடவுளின் அருளை கேட்காமல் இருந்தேனா? கிறிஸ்தவ வாழ்வில் துன்பம் வருகின்ற வேளையில் அதை தாங்கிக் கொள்ள இறைவனிடம் சக்தியை கேட்காமல் இருந்திருக்கிறேனா? பிறரை மன்னிக்கின்ற நற்குணம் இல்லாமல் இருக்கிறேனா? என்னை பகைவர் என்று நினைப்பவர்களுக்காக ஜெபம் செய்கிறேனா? என்னுடைய தேவைகளில் பிறர் உதவியை நாடாது தற்பெருமை கொண்டுள்ளேனா? கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற திறமைகளையும் செல்வத்தையும் பிறரோடு பகிர்ந்து கொள்வதில் தாராளமுடன் இருக்கிறேனா? உதவி செய்ய வசதியும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைத்த போது சுயநலத்தோடு நடந்து கொண்டேனா? உலக சமாதானத்திற்காகவும் மனித நேயத்திற்காகவும் ஜெபம் செய்ய மறந்திருக்கிறேனா? நான் எனது குடும்பம் என்ற குறுகிய வட்டத்திலிருந்து விடுபட்டு பரந்த மனத்துடன் அனைவருக்காகவும் உதவி தேவைப்படுவோர்க்காகவும் உதவி செய்ய ஜெபம் செய்ய தயாராயிருக்கிறேனா? என்னுடைய ஞான மேய்ப்பர்களுக்கு என்னாலான உதவியை செய்கிறேனா? எந்த அளவுக்கு கடவுள் எனக்கு திறமைகளையும் அருட்செல்வத்தையும் பொருட்செல்வத்தையும் கொடுத்திருக்கிறாரோ அந்த அளவுக்கு அதிகமாக என்னிடம் பிறர் அன்பு சேவையும் எதிர்பார்க்கிறார் என்பதை உணர்ந்து பிறர் அன்பு சேவையிலும் திருச்சபைக்கும் என்னால் இயன்ற பொருளுதவியை செய்வதிலும் நேரத்தையும் சக்தியையும் கொடுப்பதில் தாராளமாய் இருக்கின்றேனா? ஆன்ம சோதனை செய்வோம். அப்பா 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 அப்பா, வானிற்கெதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தேன், உன் மகனேனும் தகுதியற்றேன், உன் மகளேனும் தகுதியற்றேன். அப்பா 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 அப்பா, வானிற்கெதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தேன், உன் மகனேனும் தகுதியற்றேன், உன் மகளேனும் தகுதியற்றேன். அப்பா 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 அப்பா. இறைவனின் இரக்கத்திற்காக மன்றாடுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், இயேசுவே இரக்கமாயிரும், பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும், இயேசுவே தாவீதின் மகனே இரக்கமாயிரும், பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா.
நான் குடியிருக்கும் வீட்டின் மீது இரக்கமாயிரும். என் குடும்பத்தின் மீது இரக்கமாயிரும். என் பெற்றோர் மீது இரக்கமாயிரும். என் சகோதர சகோதரிகள் மீது இரக்கமாயிரும். என் பிள்ளைகள் மீது இரக்கமாயிரும். என் கணவன் மீது இரக்கமாயிரும். என் மனைவி மீது இரக்கமாயிரும். என் உறவினர்கள் மீது இரக்கமாயிரும். என் நண்பர்கள் மீது இரக்கமாயிரும். என் அருகில் வசிக்கும் குடும்பங்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். இயேசுவே தாவீதின் மகனே இரக்கமாயிரும். பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. ஆண்டவரே என் முன்னோர் மீது இரக்கமாயிரும். அவர்களது பாவங்களின் மீது இரக்கமாயிரும். என் முன்னோரால் ஏற்பட்ட கட்டுக்களின் மீது இரக்கமாயிரும். அவர்களின் வழியாக வந்த சாபங்களின் மீது இரக்கமாயிரும். என் முன்னோரின் எல்லா சன்னதிகள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். இயேசுவே தாவீதின் மகனே இரக்கமாயிரும். பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. என் தேவைகளின் மீது இரக்கமாயிரும். என் விருப்பங்களின் மீது இரக்கமாயிரும். நான் செய்யும் வேலைகளின் மீது இரக்கமாயிரும். நான் வேலை செய்யும் இடத்தின் மீது இரக்கமாயிரும். என்னோடு வேலை செய்வோர் மீது இரக்கமாயிரும். நான் வேலை செய்யும் நிறுவனங்கள் மீது இரக்கமாயிரும். அவற்றின் உடைமைகள் மீது இரக்கமாயிரும். வியாபாரங்கள் மீது இரக்கமாயிரும். வருமானங்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். இயேசுவே தாவீதின் மகனே இரக்கமாயிரும். பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. எங்களுடைய நிலத்தின் மீது இரக்கமாயிரும். அதில் கிடைக்கும் விளைச்சல்களின் மீது இரக்கமாயிரும். மரம், செடி, கொடிகள், தானியங்கள், பயிர்கள் மீதும் இரக்கமாயிரும். எனக்கு நீர் தந்துள்ள அனைத்து உயிரினங்கள், விலங்குகள், பறவைகள் மீதும் இரக்கமாயிரும். என் வீட்டில் உள்ள அனைத்தின் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். இயேசுவே தாவீதின் மகனே இரக்கமாயிரும். பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. எல்லா உதவி நிறுவனங்களின் மீதும் இரக்கமாயிரும். எல்லா பள்ளிக்கூடங்களின் மீதும் இரக்கமாயிரும். அதன் ஆசிரியைகள் மீதும் இரக்கமாயிரும். எங்கள் நாட்டின் மீது இரக்கமாயிரும். எங்களில் பெருகி வரும் தீமைகளின் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். இயேசுவே தாவீதின் மகனே இரக்கமாயிரும். பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. திருமணம் ஆகாதவர் மீது இரக்கமாயிரும். பிரிந்த குடும்பங்களின் மீது இரக்கமாயிரும். குழந்தை இல்லாதோர் மீது இரக்கமாயிரும். கைம்பெண்கள் மீது இரக்கமாயிரும். கைவிடப்பட்டோர் மீது இரக்கமாயிரும். வேலை இல்லாதோர் மீது இரக்கமாயிரும். அனாதைகள் மீது இரக்கமாயிரும். ஊனமுற்றோர் மீது இரக்கமாயிரும். பார்வையற்றோர் மீது இரக்கமாயிரும். வாலிப ஆண்கள் பெண்கள் மீது இரக்கமாயிரும். மந்திரவாதிகள் மீது இரக்கமாயிரும். பேய் பிடித்தோர் மீது இரக்கமாயிரும். மூட விசுவாசமுள்ளோர் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். இயேசுவே தாவீதின் மகனே இரக்கமாயிரும்.
பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. என் நாட்டின் தலைவர்கள் மீது இரக்கமாயிரும். நாட்டின் ஆளுநர்கள் மீது இரக்கமாயிரும். நாட்டை காக்கும் இராணுவத்தினர் மற்றும் காவல்துறையினர் மீது இரக்கமாயிரும். நாட்டின் அடிப்படை தேவைகளின் மீது இரக்கமாயிரும். தற்கொலை செய்யும் எண்ணமுடையோர் மீது இரக்கமாயிரும். புத்தி சுவாதீனமற்றவர்கள் மீது இரக்கமாயிரும். மூளை வளர்ச்சி குன்றியவர்கள் மீது இரக்கமாயிரும். உடல் நலிந்தோர் மீது இரக்கமாயிரும். எல்லா விதமான நோயாளிகள் மீது இரக்கமாயிரும். நீதிமான்கள் மீது இரக்கமாயிரும். நீதி வழங்குவோர் மீது இரக்கமாயிரும். வேற்று நாட்டில் வேலை செய்யும் இந்நாட்டினர் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். இயேசுவே தாவீதின் மகனே இரக்கமாயிரும். பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. உலக நாடுகள் அனைத்து மீதும் இரக்கமாயிரும். வறுமையிலும் அடிமைத்தனங்களிலும் வாழும் நாடுகளின் மீது இரக்கமாயிரும். யுத்தம் செய்ய தூண்டும் தலைவர்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் அணு ஆயுதங்களை தயாரிப்போர் மீது இரக்கமாயிரும். விபத்தில் சிக்குண்டோர் மீது இரக்கமாயிரும். விபத்து குறித்தும் இரவு நேரங்களிலும் பயணம் செய்வோர் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். இயேசுவே தாவீதின் மகனே இரக்கமாயிரும். பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. 7 நவீன பாவங்கள். அது என்ன 7 நவீன பாவங்கள்? அப்போ முன்பு இருந்த 7 பாவங்கள் இல்லையா என்று பல கேள்விகள் நமக்குள் எழலாம். அதற்கான விடைதான் இந்த பகுதி. திருச்சபையின் நீண்ட ஆன்மீக வரலாற்றின் அனுபவத்திலிருந்து பாவங்கள் அனைத்திலும் தலையான பாவங்களாக ஆணவம், பேராசை, பொறாமை, கோபம், மோகம், போசனப்பிரியம், சோம்பல் என்னும் 7 பாவங்களை பட்டியலிட்டு தந்திருக்கின்றது. பல ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த 7 தலையான பாவங்களை நம் ஆன்ம ஆய்வுக்கும் பாவ அறிக்கைக்கும் பயன்பட்டுள்ளன. ஆனால் 2008ஆம் ஆண்டு புதிதாக இன்னும் 7 பாவங்களை நவீன பாவங்களாக வத்திக்கான் அறிவித்தது. உலகமயமாக்கலின் விளைவாக புதிய சமூக பாவங்கள் தோன்றியுள்ளன. எனினும் இந்த பாவங்களை குறித்தும் உலகின் மனச்சான்றை தட்டி எழுப்பும் பணியை திருச்சபை தொடர்ந்து ஆற்ற வேண்டும் என்று திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அழைப்பு விடுத்தார். இந்த பாவங்களை அறிமுகப்படுத்தியதால் முன்பு இருந்த 7 தலையான பாவங்கள் இல்லை என்ற முடிவுக்கு நாம் செல்லக்கூடாது. அவை நமக்கு பட்டியலிட்ட தலையான பாவங்கள். அவைகளுடன் இந்த 7 நவீன பாவங்களும் இணைகின்றன. இதோ இந்த 7 நவீன பாவங்களை ஒவ்வொன்றாக கேட்டு தியானித்து நாம் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டுவோம். 1. சுற்றுச்சூழலை அழித்தல். இன்று காடுகள் அழிக்கப்படுகின்றன. காற்றும் கடலும் மாசடைகின்றன. ஓசோன் படலத்தில் ஓட்டைகள் ஏற்பட்டுள்ளன. மனிதர்களின் பேராசைகளின் விளைவாக இயற்கையும் சூழலும் பாழ்பட்டு வருங்கால தலைமுறையின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. இதனை இன்றைய சமூக பாவமாக பகிர்கிறது திருச்சபை. மரத்தை வெட்டுவது, பொது வெளியில் சிறுநீர் கழிப்பது, சாலையில் துப்புவது, தூய்மை பணியாளர்களை அலட்சியப்படுத்தி குப்பைகளை பொது இடத்தில் கொட்டுவது என வீட்டையும் நாட்டையும் அசுத்தப்படுத்தும் மாசுபடுத்தும் எந்த செயலும்
பாவத்திற்குரியது. இந்த பாவங்களை செய்தமைக்காக மன்னிப்பு வேண்டுவோம். அன்பு இறைவா, சுற்றுச்சூழலை பாதிக்கும் செயல்களை செய்தமைக்காக எம்மை மன்னியும் இறைவா, மன்னியும். அப்பா, நான் பாவம் செய்தேன், உமக்கெதிராய் குற்றம் புரிந்தேன். அப்பா, நான் பாவம் செய்தேன், உமக்கெதிராய் குற்றம் புரிந்தேன். மன்னிக்க வேண்டுகிறேன், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். மன்னிக்க வேண்டுகிறேன், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். அப்பா, நான் பாவம் செய்தேன், உமக்கெதிராய் குற்றம் புரிந்தேன். இரண்டாவது, உயிராற்றலோடு விளையாடுதல். மரபணு சோதனைகள் மானிட மாண்பை அழித்துவிடக்கூடாது என்னும் திருச்சபையின் ஆதங்கத்தை இந்த பாவம் வெளிப்படுத்துகிறது. குளோனிங் முறையில் புதிய விலங்குகளை மட்டுமல்ல, புதிய மனிதர்களையும் உருவாக்குவது பல தீமைகளுக்கும் பாவங்களுக்கும் இட்டு செல்லும் என்று திருச்சபை அஞ்சுகிறது. இப்பேற்பட்ட செயல்களால் புதிய நோய்களையும் மனித இனத்தை அழிக்கும் விலங்குகளையும் உருவாக்குவது பெரும் குற்றமாக பார்க்கப்படுகிறது. இந்த குற்றத்தை செய்தமைக்கு மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டுவோம். அன்பு இறைவா, உயிரினங்களோடு விளையாடும் இந்த பாவங்களை செய்தமைக்காக எம்மை மன்னியும். அப்பா, நான் பாவம் செய்தேன், உமக்கெதிராய் குற்றம் புரிந்தேன். அப்பா, நான் பாவம் செய்தேன், உமக்கெதிராய் குற்றம் புரிந்தேன். மன்னிக்க வேண்டுகிறேன், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். மன்னிக்க வேண்டுகிறேன், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். அப்பா, நான் பாவம் செய்தேன், உமக்கெதிராய் குற்றம் புரிந்தேன். மூன்றாவது, அளவை மிஞ்சும் செல்வம். நாடுகள், பன்னாட்டு நிறுவனங்கள், தனிநபர்கள் அளவுக்கதிகமான செல்வத்தை குவிப்பது ஒரு சமூக பாவம் என்று துணிச்சலுடன் அறிக்கையிடுகிறது திருச்சபை. தனிநபர்களிடமும் அரசுகளிடமும் குவிந்து கிடக்கும் செல்வம் சுரண்டலின் அடையாளம். பகிரப்படாத பணம் ஒரு பாவம் என்பது உலகமயமாக்குதலுக்கு பின் தேவையான ஒரு அறநெறி கொள்கை. பசி உள்ளோருக்கு உதவுவது என்பது மனிதநேய செயல். அதை செய்ய தவறிய நேரங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். அன்பு இறைவா, அளவுக்கு மிஞ்சிய செல்வம் சேர்த்தமைக்காகவும் பசித்தோர்க்கு உதவாமல் இருந்த மனிதநேயமற்ற செயல்களை செய்தமைக்காக மனம் வருந்துகிறோம், மன்னிப்பு வேண்டுகிறோம். அப்பா, நான் பாவம் செய்தேன், உமக்கெதிராய் குற்றம் புரிந்தேன். அப்பா, நான் பாவம் செய்தேன், உமக்கெதிராய் குற்றம் புரிந்தேன். மன்னிக்க வேண்டுகிறேன், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். மன்னிக்க வேண்டுகிறேன், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். அப்பா, நான் பாவம் செய்தேன், உமக்கெதிராய் குற்றம் புரிந்தேன்.
4வது, வறுமையை உருவாக்குதல். பகிரப்படாத செல்வமும் அறிவாற்றலும் தொழில்நுட்பமும் ஏழை பணக்காரர் இடைவெளியை அதிகரித்து வறுமையை ஈன்றெடுக்கின்றது. எனவே வறுமையை உருவாக்கும் தொழிற்கொள்கைகள், நிதி ஒதுக்கீடுகள் போன்றவற்றில் ஈடுபடுபவர்கள் மானிடத்திற்கும் இறைவனுக்கும் எதிரானவர்கள் என்று இறைவாக்குரைக்கின்றது திருச்சபை. விவசாய நிலங்களை அழித்து தொழிற்சாலைகளை ஏற்படுத்துவது, பிறரிடமிருந்து பணம் பறித்தல் இவை சமூக பாவங்களாக கருதப்படுகின்றன. இப்பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். அன்பு இறைவா, வறுமையை உருவாக்கும் செயல்களை செய்தமைக்காக மனம் வருந்துகிறோம். எங்களை மன்னியும் இறைவா, எங்களை மன்னியும். அப்பா நான் பாவம் செய்தேன், உமக்கெதிராய் குற்றம் புரிந்தேன். அப்பா நான் பாவம் செய்தேன், உமக்கெதிராய் குற்றம் புரிந்தேன். மன்னிக்க வேண்டுகிறேன், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். மன்னிக்க வேண்டுகிறேன், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். அப்பா நான் பாவம் செய்தேன், உமக்கெதிராய் குற்றம் புரிந்தேன். 5வது, போதைப் பொருட்கள் கடத்தல். முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு தற்போது போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதும் இளையோர் அதை பயன்படுத்துவதும் அதிகமாகி வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனால் எதிர்கால சமூகம் மிக பெரும் பாதிப்புள்ளாக போகிறது. போதை பழக்கத்தால், போதைப் பொருட்கள் விற்பனையால் பல குடும்பங்கள் பாதிக்கப்படுகின்றன. இந்த பாவத்தை அரசுகள், மாஃபியா குழுக்கள், தீவிரவாத குழுக்கள், தனிநபர்கள் செய்கின்றனர். போதைப் பொருட்களை உருவாக்குவது, அதனை விற்பனை செய்வது, அதற்கு இடைநிலையராக இருந்து கைமாற்றுவது, போதைப் பொருட்களை அருந்த தூண்டுவது இவை அனைத்தும் பாவங்களே. இந்த பாவங்களை செய்தமைக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டுவோம். அன்பிறைவா, போதைப் பொருட்களை கடத்தல், அதன் மூலமாக பல குடும்பங்களை பாதிப்புக்கு உள்ளாக்கியதற்காக மன்னிப்பு வேண்டுகிறோம். எங்களை மன்னியும் இறைவா, மன்னியும். அப்பா நான் பாவம் செய்தேன், உமக்கெதிராய் குற்றம் புரிந்தேன். அப்பா நான் பாவம் செய்தேன், உமக்கெதிராய் குற்றம் புரிந்தேன். மன்னிக்க வேண்டுகிறேன், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். மன்னிக்க வேண்டுகிறேன், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். அப்பா நான் பாவம் செய்தேன், உமக்கெதிராய் குற்றம் புரிந்தேன். 6வது, அறநெறிக்கு எதிரான அறிவியல் ஆய்வுகள். அறிவியல் ஆய்வுகள் மானிட வளர்ச்சிக்கு உதவ வேண்டுமே தவிர மாந்தர் மாண்பை சிதைக்கக்கூடாது என்பது திருச்சபையின் அறநெறி தொடர்பான போதனை. ஆனால் இன்று நடைபெறும் பலவிதமான ஆய்வுகள் கருவில் இருக்கும் குழந்தை முதல் தன் நிலையற்று படுக்கையில் இருக்கும் நோயாளிகள் வரை மனித மாண்பை குறைக்கின்றன. 2020 முதல் எப்பேற்பட்ட பாவ செயலால் இந்த உலகம் பாதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் 2008லேயே
நம் முன்னாள் போப்பாண்டவர் இப்பாவத்தை குறித்து அறிக்கையிட்டுள்ளார். அதை 7 நவீன பாவங்களும் ஒன்றாகவும் கருதுகிறார். புதிய நோய்களை உருவாக்குதல், அதற்காக மருந்து தயாரிப்பு என்று கூறி உலகில் உள்ள உயிரினங்களை அழிக்கும் இத்தகைய பாவ வரிசையில் பற்றிய விழிப்புணர்வு அனைவருக்கும் ஏற்பட வேண்டும். இத்தகைய பாவத்தில் ஈடுபட்டமைக்காக இறைவனிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம். அன்பு இறைவா, அறநெறிக்கு எதிரான அறிவியல் ஆய்வுகளை செய்தமைக்காக மன்னிப்பு வேண்டுகிறோம். எங்களை மன்னியும் இறைவா, மன்னியும். அப்பா, நான் பாவம் செய்தேன், உமக்கெதிராய் குற்றம் புரிந்தேன். அப்பா, நான் பாவம் செய்தேன், உமக்கெதிராய் குற்றம் புரிந்தேன். மன்னிக்க வேண்டுகிறேன், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். மன்னிக்க வேண்டுகிறேன், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். அப்பா, நான் பாவம் செய்தேன், உமக்கெதிராய் குற்றம் புரிந்தேன். 7. அடிப்படை மாந்த உரிமைகளை மீறல். பல நாடுகள் மாந்தர் உரிமைகளை அப்பட்டமாக மீறுகின்றன. நிறுவனங்களில், தொழிலகங்களில், சிறைச்சாலைகளில், பெண்களில், தொழிலாளர்களின், கைதிகளின் உரிமைகள் மீறப்படுகின்றன. தனிநபர்களும் தங்களோடு வாழும் பணியாற்றுவோரின் உரிமைகளை மீறுகின்றன. இனவெறி, மதவெறி, ஜாதிவெறி, சிறுபான்மையினருக்கு எதிரான செயல், இவையெல்லாம் பாவங்களே. அடிப்படை உரிமைகளை தடுக்கும் செயல்களும் பாவங்களுக்குரியன என்று சொல்கிறது திருச்சபை. மனித மாண்பை மதிக்காத, மனித உரிமைகளை சீர்குலைத்து, மனிதர்களை உயிராக கூட மதிக்காத நேரங்களுக்காக, பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். இறைவனிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம். அன்பு இறைவா, மனித உரிமைகளை மீறும் செயல்களை செய்தமைக்காக எங்களை மன்னியும் இறைவா, மன்னியும். அப்பா, நான் பாவம் செய்தேன், உமக்கெதிராய் குற்றம் புரிந்தேன். அப்பா, நான் பாவம் செய்தேன், உமக்கெதிராய் குற்றம் புரிந்தேன். மன்னிக்க வேண்டுகிறேன், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். மன்னிக்க வேண்டுகிறேன், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். அப்பா, நான் பாவம் செய்தேன், உமக்கெதிராய் குற்றம் புரிந்தேன். இந்த பாவங்களை குறித்து நாம் என்ன செய்யலாம்? 7 நவீன பாவங்களில் சில பன்னாட்டு அளவிலான பாவங்களாகவும் சில தனிநபர் சார்ந்தவையாகவும் இருக்கின்றன. தனிப்பட்ட முறையில் நாம் எதுவும் செய்ய இயலுமா என்று நாம் அழைக்கலாம். ஆனால் நாம் செய்யக்கூடியவை பல இருக்கின்றன. முதலில் இந்த நவீன பாவங்களை குறித்து விழிப்புணர்வு கொள்வோம். கருத்து பரவல் செய்வோம். நமது குடும்ப ஜெபத்தில், குழு ஜெபத்தில், பங்கு வழிபாடுகளில் இறைவேண்டல் செய்வோம். நம்மால் இயன்றவரை இயற்கையை பாதுகாப்போம். வெப்பமயமானதலை தடுப்போம். சுற்றுச்சூழல் போராளிகளுக்கு ஆதரவளிப்போம். செல்வத்தின் மீது, பொருட்கள் மீது பற்று குறைப்போம். அதிக பொருள் ஆசை, பண ஆசை தவிர்ப்போம்.
மனநிறைவு மனநிலையை வளர்ப்போம். பிறரோடு பகிர்வோம். அற செயல்களில் ஈடுபடுவோம். தன் கட்டுப்பாட்டில் வளர்வோம். மாந்தர் உரிமைகளை மதிப்போம். இந்த 7 நவீன பாவங்களை அறிந்தோ அறியாமலோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ நாம் செய்திருக்கலாம். இனிமேல் இந்த பாவம் செய்யாமல் இருக்க மன உறுதி கொள்வோம். நாம் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு வேண்டி கடந்த ஆண்டு முழுவதும் நிகழ்ந்தவற்றை நினைத்து பார்ப்போம். இன்பம் துன்பம், வெற்றி தோல்வி, பிறப்பு இறப்பு, சாதனைகள் வேதனைகள், இவற்றையெல்லாம் சிந்தித்து பார்ப்போம். நம் வாழ்வில் நமக்கு ஏற்பட்ட கசப்பான நினைவுகளை நினைவு கூர்வோம். நம் சோதனைகளை எவ்வாறு முறியடித்தோம் என்பதை சிந்திப்போம். மேலும் வரும் ஆண்டு அந்த சோதனைகளில் விழாமல் இருக்க நாம் செய்ய வேண்டியவைகளை சிந்தித்து பார்ப்போம். எங்கு தவறு செய்தோம், எதில் தவறு செய்தோம் என்பதை உள்ளுணர்ந்து அந்த தவறுகளை மேலும் செய்யாமல் இருக்க சிந்திப்போம். நம்மை பாதுகாக்கும் இறைவன் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்த தருணங்களை நினைவு கூறுவோம். கடந்த வருடம் முழுவதும் காலை முதல் இரவு தூங்கும் வரை நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்த இறைவனை உணர்வோம். நாம் வேலை செய்யும் இடங்களில் நம்மை பாதுகாத்த இறைவனை நினைப்போம். நம்மை பாதுகாக்கும் இறைவனை நினைவு கூர்ந்து வரும் வருடத்தில் நம்மோடு இறைவன் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாக்க பக்தியோடு திருப்பாடல் 91 இணைந்து ஜெபிப்போம். திருப்பாடல்கள் 91. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர், ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றழிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். உம் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் உம் வலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது. பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர். உம் கண்ணாலேயே நீர் காண்பீர். ஆண்டவரை உம் புகலிடமாய்க் கொண்டீர். உன்னதரை உம் உறைவிடமாக்கிக் கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது. வாதை உம் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளம் சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்து செல்வீர். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன்.
என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். ஆமேன். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள் என மொழிந்த அன்பர் இயேசு நம்முடைய தேவைகளை நாம் கேட்பதற்கு முன்னரே அறிந்து வைத்திருக்கிறார். உள்ளங்கைகளில் பொறித்து காத்து வருகிறார். நாம் நினைத்த காரியங்கள் நிறைவேறியதோடு பலவித நன்மைகளால் அபரிவிதமாக நிரப்பும் இறைவனின் எல்லையில்லா கருணையை நினைத்து பார்த்து எப்பொழுதுமே அவருக்கு நன்றியுள்ளவர்களாய் இருப்போம். இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அன்பின் இறைவா, எனக்கு நல்ல பெற்றோரையும் உற்றார் உறவினர்களையும் நண்பர்களையும் கொடுத்து குடும்பத்தில் சமாதானம், ஒற்றுமை, மகிழ்ச்சி என கொடுத்து வருகின்றீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி என்றும் நன்றி உமக்கு. நன்றி நன்றி இயேசுவே, நன்றி என்றும் நன்றி உமக்கு. அன்பின் இறைவா, எமக்கு நல்ல கணவரை, பண்புள்ள மனைவியை, பாசமுள்ள பிள்ளைகளை கொடுத்து நல் வருமானமும் கொடுத்து காத்து வரும் கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி என்றும் நன்றி உமக்கு. கடந்த ஆண்டு முழுவதும் நல் மழையினை கொடுத்து விளைச்சலை பெருக்கி கொடுத்தமைக்காகவும் பல்வேறு விபத்துக்கள், இயற்கை சீற்றங்கள், பேரிடர்கள் என ஆபத்துகளினின்று காத்த உமது நலனுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி என்றும் நன்றி உமக்கு. ஆன்மீக வழி நடத்த நல்ல அருத்தந்தையர்களையும் அருச்சகோதரிகளையும் கொடுத்ததோடு அல்லாமல் எல்லாவற்றிற்கும் மேலாக உம் அன்பின் மிகுதியால் அன்றாட திருப்பலியில் உடலாகவும் இரத்தமாகவும் எழுந்து திருவிருந்தளிக்கும் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி என்றும் நன்றி உமக்கு. இயேசுவே, இன்னும் எத்தனையோ நேரங்களில், காரியங்களில் நீர் எங்களுக்கு செய்த எண்ணிலடங்கா உதவிகளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை எந்நேரமும் ஏறெடுக்க ஆசையாயிருக்கிறோம். வரவிருக்கும் புதிய ஆண்டில் இன்னும் அதிகமாய் உம்மை அன்பு செய்யவும், இன்னும் அதிகமாய் உம்மை நேசிக்கவும், இன்னும் அதிகமாய் உம் வழியில் நடக்கவும், எங்களை வழிநடத்தவும் உள்ள உமது அன்பிற்காக நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆமேன். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி என்றும் நன்றி உமக்கு. நன்றி நன்றி இயேசுவே, நன்றி என்றும் நன்றி உமக்கு. நற்கருணை நாதரை நோக்கி ஜெபம். நிகரில்லாத விண்ணக அன்பின் மிகுதியினாலே இந்த திவ்ய நற்கருணையில் எழுந்தருளி எங்கள் பீடங்களின் மேல் நிலையாயிருக்க இரக்கம் கொண்ட இயேசு கிறிஸ்துவே, என் அன்புக்குரிய மீட்பரே, நீரே என் இறைவன் என்றும் அகிலத்துக்கும் அதிபதியான கடவுளாகிய தெய்வம் என்றும் விசுவாசித்து நம்பி இப்போது உம்மை மிகுந்த தாழ்ச்சியோடு வணக்கத்துடனே ஆராதிக்கிறேன். திவ்ய நற்கருணையில் இருக்கும் உமக்கு பாவிகள் செய்கிற துரோகங்களை நீர் பாராட்டாமல் எங்கள் மேல் கொண்டிருக்கும் மட்டில்லாத அன்பை குறித்து முழு மனதோடு உமக்கு நன்றி செலுத்துகிறேன்.
எங்கள் நன்றி கெட்டத்தனத்தால் மிகுந்த வேதனைப்பட்ட மகிமையுள்ள விண்ணக திருமகனே, ஆராதனைக்குரிய இந்த அருட்சாதனத்தில் இருக்கிற உமக்கு செய்யப்பட்டதும் இனி செய்யப்படுவதுமாகிய துரோகங்களுக்கும் அவமானங்களுக்கும் நிந்தைகளுக்கும் பரிகாரமாக என்னால் இயன்ற மட்டும் பக்தி வணக்கத்தோடும் என் இதயத்துள்ள முழு அன்போடும் உமக்கு ஆராதனை செலுத்துகிறேன். ஓ என் திவ்ய இயேசுவே, முன்னால் நானே பலமுறை உமது சந்நிதியில் வணக்க குறைச்சலாய் நடந்ததற்கும் இறை பக்தியும் அன்பும் இல்லாமல் அசட்டையாய் உம்மை உட்கொண்டதற்கும் நான் படுகிற மிகுதியான வியாகுலத்தையும் உமக்கு எவ்விதமாய் சொல்ல போகிறேன். இரக்கம் மிகுந்த இறைவா, எங்களுடைய பாவ துரோகங்களை பொறுத்து உமது அளவில்லாத அருளை மட்டும் எங்களுக்கு அளித்தருளும். உமது மட்டற்ற அன்பு விளங்கும் இந்த அருட்சாதனத்தில் உம்மை வணங்கவும் எல்லாருடைய வணக்கத்தையும் உமக்கு வரவிக்கும் எனக்குள்ள பெரும் ஆசையை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. உண்மையாகவே வானதூதர்களும் புனிதர்களும் உம்மை அன்பு செய்து போற்றி புகழ்ந்து ஆராதிப்பது போல நானும் என் முழு மனதோடு உம்மை அன்பு செய்து போற்றி புகழ்ந்து ஆராதிக்க ஆசைப்படுகிறேன். மேலும் உம்மை வணங்கி ஆராதிக்கும் உமது விலைமதிப்பில்லாத திருவுடலையும் திரு இரத்தத்தையும் பற்றி நான் இனி திவ்ய நற்கருணையில் உம்மை பயபக்தி வணக்கத்துடனே ஆராதிப்பதாலும் அதை தகுந்த தயாரிப்போடு வணங்கிக் கொள்வதாலும் உமது அருளை அடைந்து என் இறப்புக்கு பின் எல்லா விண்ணவர்களோடும் பேரின்ப பாக்கியத்தில் உம்மை என்றென்றும் தரிசித்து போற்றி புகழ தகுதியுள்ளவனாகும்படி எனக்கு அருள் புரியும். ஆமேன். வரும் வருடம் வசந்தமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நம் குடும்பங்களையும் நம் சகோதரர் சகோதரிகளையும் நம் நண்பர்கள் எல்லோரையும் உற்றார் உறவினர்களையும் ஒப்பு கொடுத்து மாண்புயர் கீதத்தை பாடுவோம். என்றென்றுமே உண்டாக
புதிய ஆண்டு பிறந்தது. பறந்தது பறந்தது கவலையாவும் பறந்தது. பிறந்தது பிறந்தது புதிய ஆண்டு பிறந்தது. பறந்தது பறந்தது கவலையாவும் பறந்தது. நம்பும் கதவு திறந்தது. நல் எண்ணம் மனதை நிறைக்குது. முடியும் என்று சொல்லுது, முன்னோக்கி கால்கள் செல்லுது. முடியும் என்று சொல்லுது, முன்னோக்கி கால்கள் செல்லுது. ஹாப்பி 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 நியூ இயர். 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 மறந்து எதிர்காலம் கண்முன் கொண்டு இறைவனாசியோடு நல் வழியில் நாளும் சென்று கடந்த காலம் மறந்து எதிர்காலம் கண்முன் கொண்டு இறைவனாசியோடு நல் வழியில் நாளும் சென்று முயன்றால் எதுவும் முடியும் என்று உறுதியோடு உழைப்போம் இன்று. முயன்றால் எதுவும் முடியும் என்று உறுதியோடு உழைப்போம் இன்று. ஹாப்பி 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 நியூ இயர். 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 என்றும் இருக்கும், முன்னேற்றம் ஒரு நாள் பிறக்கும். புதிய ஆற்றலோடு புது உலகம் ஒன்று செய்வோம். மாற்றம் என்றும் இருக்கும், முன்னேற்றம் ஒரு நாள் பிறக்கும். புதிய ஆற்றலோடு புது உலகம் ஒன்று செய்வோம். தடைகள் தாண்டி விடைகள் தேடி புதிய ஆண்டில் நுழைவோம் இன்று. தடைகள் தாண்டி விடைகள் தேடி புதிய ஆண்டில் நுழைவோம் இன்று. ஹாப்பி 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 நியூ இயர். 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 பிறந்தது பிறந்தது புதிய ஆண்டு பிறந்தது. பறந்தது பறந்தது கவலையாவும் பறந்தது. நம்பும் கதவு திறந்தது. நல் எண்ணம் மனதை நிறைக்குது. முடியும் என்று சொல்லுது, முன்னோக்கி கால்கள் செல்லுது. முடியும் என்று சொல்லுது, முன்னோக்கி கால்கள் செல்லுது. ஹாப்பி 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 நியூ இயர். 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 இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.